வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்ததால் பலியானோரின் எண்ணிக்கை 64ஆக உயர்வு. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்த மகேஷ் உயிரிழப்பு. ஓசூரில் 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஓசூரில் 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டுக்கு 30 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வகையில் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்பதனை இந்த மாமன்றத்தில் நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கலைஞர் பெயரில் திருச்சியில் உலக தரத்தில் நூலகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மாநகரில் உலகத்தரம் வாய்ந்த மாபெரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் கலைஞர் பெயரால் அமைக்கப்படும் என்பதை இந்த அவைக்கு மோட்டார் வாகனங்கள், உதிரி பாகங்கள், தோல் மற்றும் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முன்னணி. இந்தியாவிலேயே ஏற்றுமதியில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். பாகங்கள், தோல் பொருட்கள், மின்னணு பொருட்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதியில் தமிழ்நாடு இந்தியாவின் முதன்மை மாநிலமாக விளங்குகிறது. கலைஞர் உரிமை தொகைக்காக மேல்முறையீடு செய்தவர்களில் 1,48,000 பேரின் விண்ணப்பங்கள் ஏற்பு. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். கேலோ இந்தியா போட்டிக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு பாரபட்சம். தமிழ்நாட்டுக்கு 10 கோடி மட்டுமே வழங்கிய நிலையில் மத்திய பிரதேசத்திற்கு 25 கோடி கொடுத்ததாக அமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு. இந்த நேரத்தை இன்னும் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை நடத்த ஒன்றிய அரசு சென்ற வருடம் மத்திய பிரதேச மாநிலத்துக்கு கொடுத்த நிதி 25 கோடி. இந்த முறை தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு கொடுத்த நிதி வெறும் 10 கோடி. கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டிகளில் நம்முடைய தமிழ்நாட்டு வீரர்கள் 38 தங்கம், 21 வெள்ளி, 39 வெண்கலம் என மொத்தம் 98 பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தை பிடித்தனர். ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் வீரர்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை 5 லட்சத்தில் இருந்து 7 லட்சமாக உயர்வு. சட்டப்பேரவையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அறிவிப்பு. ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெற்ற நம்முடைய விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக தலா ரூபாய் 5 லட்சத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள். சென்ற ஒலிம்பிக் போட்டியில தமிழ்நாட்டிலிருந்து 12 பேர் கலந்து கொண்டார்கள். கோவையில் பன்னாட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைப்பதற்கான பணிகள் இந்த ஆண்டு தொடங்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி அறிவிப்பு. 9 தொகுதிகளில் மினி ஸ்டேடியம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் தகவல். ரேஷன் பொருட்களை பேக்கிங் செய்து வழங்க ஜிஎஸ்டி தடையாக உள்ளது. பேக்கிங் செய்யப்பட்ட அரிசிக்கு மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி விதிப்பால் திட்டத்தை செயல்படுத்த முடியாத சூழல் இருப்பதாக அமைச்சர் சக்கரபாணி விளக்கம். தமிழக மீனவர்களை முன்கூட்டியே விடுவிக்க இந்திய தூதரகம் உரிய நடவடிக்கை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கடிதம். திராவிட மாடல் ஆட்சியால் கள்ளக்குறிச்சி கண்ணீரில் மூழ்கியதாக எடப்பாடி பழனிசாமி வேதனை. கள்ளக்குறிச்சி விவகாரம் இந்தியாவையே உலுக்கியிருப்பதாகவும் கருத்து. பொய் சொல்லி அரசியல் செய்யும் கட்சி அதிமுக இல்லை என்று இபிஎஸ் திட்டவட்டம். அதிமுகவுக்கும் காலம் வரும் என்றும் உறுதி. சட்டத்துறை அமைச்சர் பேசுகிறார். 40க்கு 40 நாங்கள் வெற்றி பெற்றுவிட்ட காரணத்தினால்தான் ஒதுக்க முடியலை எதிர்கட்சி சேர்ந்த அதிமுக சொல்கிறார். ஆணவ போக்கு, அதிகார போக்கு. இதே 2014 என்னாச்சு? திமுக ஒரு இடம் கூட கிடைக்கல. அப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் இருந்தீங்க, மறந்துடாதீங்க.
உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி நன்றி. நாம் தமிழர் கட்சியின் சீமானுக்கும் நன்றி தெரிவித்தார் இபிஎஸ். நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் எங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக நாளை ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க உள்ளோம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. டெண்டர் முறைகேடு வழக்கை சிபிஐ விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட போது இபிஎஸ் பதறியது ஏன்? கள்ளக்குறிச்சி வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய இபிஎஸ்க்கு அமைச்சர் KN நேரு கேள்வி. பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு நாளை விருது வழங்குகிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். திருவான்மையூரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்தில் மனு. கனியாமூர் பள்ளி மாணவி மரணத்தை தொடர்ந்து நடைபெற்ற கலவரம் தொடர்பாக மாணவியின் தாயாரை ஏன் இன்னும் விசாரிக்கவில்லை? காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுடன் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் சந்திப்பு. நீட் தேர்வு மோசடி தொடர்பாக மக்களவையில் விவாதிக்க வலியுறுத்தல். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக இருவரை கைது செய்தது சிபிஐ. பீகார் மாநிலம் பாட்னாவில் இருவரை கைது செய்து விசாரணை. மத்திய அரசு நடத்தும் தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரௌபதி முர்மு உறுதி. தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் பேச்சு. புதிய குற்றவியல் சட்டங்கள் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும். நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவிப்பு. பழங்குடியின மக்களின் நலனை மேம்படுத்த 24,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்கள் வகுக்கப்படும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவிப்பு. பிரதமரின் ஜன்மன் திட்டம் மூலம் பழங்குடியினர் நலன் பாதுகாக்கப்படுவதாகவும் பேச்சு. தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசத்தில் பாதுகாப்புத்துறை தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படும் என்று குடியரசுத் தலைவர் அறிவிப்பு. பாதுகாப்புத்துறையில் இந்தியா தன்னிறைவு பெற அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்திருப்பதாகவும் பெருமிதம். ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை தகர்க்கும் செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று குடியரசுத் தலைவர் பேச்சு. வதந்திகளை பரப்பி நாட்டின் பெருமையை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளுக்கும் கண்டனம். மக்களவையில் வைக்கப்பட்டுள்ள செங்கோலை அகற்ற வேண்டும் என சமாஜ்வாதி எம்பி வைத்த கோரிக்கைக்கு எல் முருகன் எதிர்ப்பு. தமிழர்களின் கலாச்சாரம், பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக செங்கோல் விளங்குகிறது என்றும் பெருமிதம். எவ்வளவு சிறப்பு மிக்கது செங்கோல்! தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய கலாச்சாரத்தை போற்றுகின்ற செங்கோல். செங்கோல் தமிழர்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் ஆட்சி பரிபாலனம் செய்யும் பொழுது இந்த ஆட்சி நேர்மையான ஆட்சி. கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் காவல் நிலையத்தில் இருந்து விசாரணை கைதி தப்பி ஓட்டம். கள்ளச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்ட நபரை தேடும் பணி தீவிரம். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கவில்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நாடு தழுவிய போராட்டம். திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் சட்டவிரோதமாக மணல் கடத்தப்படும் விவகாரம் தொடர்பாக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம். சட்டவிரோதமாக மணல் அள்ளிய விவகாரத்தில் 4730 கோடி ரூபாய் மோசடி நடந்தது தெரிய வந்திருப்பதாக குற்றச்சாட்டு. செக் மோசடி வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளர் ஜே சதீஷ்குமாருக்கு 6 மாதம் சிறை தண்டனை.
சினிமா பைனான்சியர் ககன் போத்ரா தொடர்ந்த வழக்கில் சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அசோக் நகர், கே நகர் சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள அம்மா உணவகங்கள், மின்வாரிய பெட்டிகள், பொது கழிப்பிடங்களை அகற்றக் கோரி வழக்கு. சென்னை மாநகராட்சி நிர்வாகம் 2 வாரங்களில் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களுக்கு சொந்தமான விவசாய நிலங்களை பாதுகாக்க கோரிய வழக்கு. மாவட்ட ஆட்சியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுதாரர் கேட்பது பிளாக்மெயில் செய்யும் முயற்சி என்று உயர்நீதிமன்றம் கருத்து. கடலூர் திட்டக்குடி அருகே நாய் கடித்து 1.5 மாத குழந்தை உயிரிழப்பு. நாய் கடித்து குதறியதில் சம்பவ இடத்திலேயே குழந்தை உயிரிழந்த பரிதாபம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தீவிர வாக்கு சேகரிப்பு. அதே மாதிரி காணை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டாந்து கொடுத்ததும் நம்ம தான். பூவில் 10வது வரல இருந்ததை +2 வரல மாக்கினதும் நம்ம ஆட்சியில் தான், தளபதியினுடைய கலைஞருடைய ஆட்சியில் தான். அதே மாதிரி இப்போ பாருங்கள், இந்த தெருவுலாம் எப்படி கிடந்தது. எல்லா தெருவுக்கும் சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்கோம்னா அதுவும் தலைவர் தளபதி செஞ்சதுதான். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 7781 கனஅடியாக அதிகரிப்பு. அணையின் கழுகு பார்வை காட்சி காண்போரை வெகுவாக கவர்ந்துள்ளது. கர்நாடகாவில் தனியார் பள்ளி பாடப்புத்தகத்தில் நடிகை தமன்னா பற்றி பாடம் இடம்பெற்றிருந்ததால் சர்ச்சை. உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்திடம் பெற்றோர் புகார். புதுச்சேரியில் அங்கீகாரம் இல்லாத தனியார் பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க வேண்டாம். 33 பள்ளிகள் அடங்கிய பட்டியலை வெளியிட்டு புதுச்சேரி கல்வித்துறை எச்சரிக்கை. நாடு முழுவதும் செல்போன் கட்டணத்தை 12% முதல் 25% வரை உயர்த்தியது ஜியோ நிறுவனம். கட்டண உயர்வு வரும் ஜூலை 3ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என அறிவிப்பு.